அடுத்த கொஸ்டின் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் used in numbering the pages of a book having 366 pages. அதாவது 366 பேஜஸ் உள்ள ஒரு புத்தகத்தை நீங்கள் நம்பர் பண்ணுறதுக்கு எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 366 பக்கம் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஜிட்ஸ்னால் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 to 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட் இருக்கும். அப்போ எத்தனை டோட்டலாக 9 நம்பர்ஸ் வரும். அது இது 10லேருந்து 99 வரைக்கும், 10லேருந்து 99 வரைக்கும். இப்போ 11லேருந்து 99 வரைக்கும் 89 நம்பர் இருக்கும். அண்ட் 10ஐயும் சேர்த்தோம்னா 90. ஸோ 90 நம்பர் இருக்கும். இது 2 டிஜிட்னால என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 180. இது 1 டிஜிட்னால 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 9. அப்போ இதில் அப்போ 2 டிஜிட்ஸ் நம்பர் வந்து 180 நம்பர் வரும். இப்போ 3 டிஜிட்ஸ் பார்க்குறோம். 100லேருந்து எத்தனை பேஜ் வரைக்கும், 36 பேஜ் வரைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது, 100 கழிச்சோம்னா 266 இருக்கும். அந்த 100ங்கிற நம்பர் ஒரு நம்பருங்கிறப்போ 267. ஸோ அப்போ இதில் டோட்டலாக 267 நம்பர் இருக்கும். இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா 1008. ஸோ 801 வருது. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். 9 180 801. ஸோ 9 1 10, மிச்சம் இங்கே 1 9, இங்கே ஒரு 9. ஸோ 990 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு பேஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதுனா தான் இந்த மாதிரி சம்ம நீங்கள் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இடதுபுறத்திலிருந்து, அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. Which of the following is exactly in the middle of 9th from left end and 15th from right end in the above arrangement? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இடதுபுறத்துலேருந்து 9வது, இடதுபுறம்னா இதுலேருந்து 9வது இடம், 1 2 3 4 5 6 7 8 9, 7 தான் 9. அடுத்து வலதுபுறத்திலிருந்து 15வது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வி வருது. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில மத்தியில், அதாவது 75# $PLV. ஸோ இதில் சென்டர் வேல்யூ எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் தான். ஸோ ஆன்சர் இதுக்கு டாலர். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக